வலது கை பக்கம் தோள்பட்டை கீழே விழுந்துட்டுங்க. சரி. சமையல் வேலைக்கு போனப்பா சரி. அது விழுந்து 2 நாள் வலி எடுத்தது, கொஞ்சம் சரியாயிருச்சுன்ட்டு விட்டுட்டேன். சரி. ஆனா இப்ப 1 வருஷம் கடைசியில இப்ப தோள்பட்டை வேலை செய்யும் போது வலி எடுக்குது. நைட் நேரத்துல படுத்தா வலி எடுக்குதுங்க. அதாவதுமா கீழே விழுந்துட்டீங்களா? 2 நாள் நல்லா லைட்டா வலிச்சுது, அப்புறம் சரியாயிருச்சு, நல்லா இருக்குதுன்ட்டு நான் விட்டுட்டேங்க. சரி. அதாவது ஸ்கேன் எடுக்கல, ஒண்ணும் எடுக்கல, அப்படியே அசால்ட்டா விட்டுட்டுங்க. அது இப்ப வலிக்குதுங்க அப்படியே தோள்பட்டை. சரி. கைய மேல நல்லா தூக்க முடியுதா? நடக்கும்போது கை வீசும் போதெல்லாம் அந்த தோள்பட்டை வலிக்குது. கைய நல்லா தூக்க முடியுதா? தூக்க முடியுதுங்க. பின்னால நல்லா கொண்டு போக முடியுதா? பின்னால கொண்டு போக முடியல. சரி. நீங்க கீழே விழுந்துட்டீங்களா, கை விழுந்துட்டுன்னு சொல்றீங்களா? நான் கீழே விழுந்துட்டுங்க. கீழே விழுந்துட்டீங்க, நீங்க கீழே விழுந்துட்டீங்க. ஆமா, கீழே விழுந்தப்ப இந்த தோள்பட்டைக்கு. சரிம்மா, எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க கீழே விழுந்து? இப்பதான் அந்த 2 வாரமா வலிக்குதுங்க. அந்த சைடு படுத்தோம்னா இல்ல, நீங்க கீழே விழுந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கீழே விழுந்து 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் ஆச்சு. இப்ப வலி 2 மாசமா தான் இருக்கு. 2 வாரம் வலி இப்ப இந்த 2 வாரமா தாங்க. சுகர் இருக்காமா? படுக்க முடியாது இல்ல. ஆமா, சுகர் இருக்குதுங்க. சரிம்மா, போனை கட் பண்ணிருக்கேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது நீங்க கீழே விழுந்தப்போ உங்களுக்கு ஜவ்வு விரிஞ்சு கொடுத்துச்சு, நல்ல ஜவ்வு விரிஞ்சு கொடுத்துருக்கு நமக்கு. அப்போ சரி ஆயிருச்சு. அந்த கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட பிசகு, தோள்பட்டையில ஏற்பட்ட பிசகு சரி ஆயிருச்சு தன்னாலே. ஆனா நீங்க இப்போ உடம்புல சர்க்கரைங்கிற நோய், அது லெவல் ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்கிறதுனால, அந்த அமிலம் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஜவ்வுக்குள்ள போய் புகுந்துட்டு, அந்த தோள்பட்டையில ஜவ்வுக்குள்ள சுகருங்கிற கெட்ட அமிலம் அங்க போய் ரத்தத்துல அதிகமா இருக்கிறதுனால உள்ள போய் புகுந்ததுனால அங்க உள்வீக்கம் ஏற்பட்டு வலி வருது. உள்வீக்கம் வந்ததுனால அந்த தோள்பட்டை உருளை மண்டக்கு உங்களுக்கு. அந்த அந்த ஜவ்வுக்குள்ள சக்கரைங்கிற ஒரு நீர் உள்ள புகுந்து வீக்கத்தை ஏற்படுத்துறதுனால வந்த பிரச்சனை. நீங்க கோயம்புத்தூர்ல 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் கிராஸ்கட் ரோட்ல 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் நீங்க என்னைய பார்க்கலாமா? மற்ற நாட்களும் எங்களோட மருத்துவர்கள் அங்க இருக்காங்க, பார்த்துடு.